நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி இன்றைக்கி அதிகாலையில் 12 மணிலேருந்து நமக்கு ப்ரைம் கஸ்டமருக்கு அமேசான்லேயும் அண்டு ப்ளஸ் மெம்பர்ஸுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆஃபர்ஸ் வந்து இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ அமேசானில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock மேலே ஆகுது. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் 12 மணி நேரமாக வந்து ஆஃபரில் சேல்ஸ் ஓடிட்டு தான் இருக்குது லைவில். ப்ரைம் கஸ்டமர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு, அதாவது பை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ் அண்டு விஐபி யூசர்ஸ் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பாதி பொருட்களை அள்ளியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அமேசானில் நான் ப்ரைம் மெம்பர்ஸ் அண்டு ஃப்ளிப்கார்ட்டில் நான் ப்ளஸ் அண்டு நான் விஐபி கஸ்டமர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிலேருந்து சேல் ஸ்டார்ட் ஆகும். அதாவது நாளைக்கு 27ஆம் தேதி அதிகாலையில் 12 மணிலேருந்து சேல் ஸ்டார்ட் ஆகும். பட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுலேயுமே ஒரு சில ப்ரைஸஸ்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த கொடுத்துருந்த ஆஃபர் ப்ரைஸுக்கு நமக்கு இப்போவே வந்து சேலில் நமக்கு லைவில் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இப்போ இன்றைக்கே நீங்கள் சேல் பண்ணிடலாம், அதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே, அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஆப்பிள் ஐஃபோன் மட்டும்தான் வந்து க்யூவில் நின்று வெயிட் பண்ணி பார்த்து வாங்குவாங்க. ஆப்பிள் ஐஃபோன் பார்த்திங்கன்னா ஐஃபோனில் நமக்கு 15 அப்படிங்கிறது 50,000 ரூபா ப்ரைஸ் டேக் போட்டிருக்காங்க. அதில் எப்படிலாம் எக்ஸ்சேஞ்சு அண்டு கார்டு ஆஃபர் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி போடுறாங்க. ஆக்சுவலாக 55,000 ரூபா தான் ப்ரைஸ் போடுறாங்க. ஸோ 52,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இஎம்ஐயில் தான். அப்படி நான் இஎம்ஐனா 53,000 தான் கிடைக்கும் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ 53,000 அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 53,000க்கு உங்களுக்கு வந்து ஐஃபோன் 15 கிடைக்குது அப்படின்னா அது நைட்டு 12 மணிக்கு ஆல்ரெடி இன்றைக்கி ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க, புக் பண்ணியிருப்பாங்க. நான் ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு புக் பண்ணுவாங்க. அது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு உங்களுக்கு 11 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் ஃபோன் 2வும் 11 ரூபாய்க்கு இன்னொரு மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ M6 ப்ளஸ்ஸும் போடுறதா போட்டிருந்தாங்க. அது கூட ஐஃபோன் ஒன்று போட்டிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன். அது வந்து அந்த பை நவ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு டக்குன்னு கண்ணு இமைக்கிற நேரம், அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறத அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளார பை நவ் வந்து காணாமல் போயிடும். நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணியிருந்தாலும் உள்ளே போகும், பட் அது வந்து ஒர்க் ஆகாது. அதுக்குள்ளே நோட்டிஃபை மீ இல்லை ப்ராசஸிங் நடக்கும்போதே கட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் நார்மல் ப்ரைஸ் தான் விற்றுட்ருப்பான். ஸோ அதுக்கு பேர் தான் ஆஃபர். கிட்டத்தட்ட நைட்டு 12 மணி வரைக்கும் கண்ணு மூச்சு வாங்குறவங்களோட நிலமையும் அதே தான். கார்டு எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருந்தா கூட லாஸ்ட் மினிட்ல அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 53,000 அப்படிங்கிறது எத்தனை பேர் புக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு கண் துடைப்பு வேலை அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போயும் டீட்டெயில்டாக அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை பற்றி ஷார்ட்டாகவும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த 53,000த்தில் எத்தனை பேர் புக் பண்ணுவாங்கிறது தெரியாது. அதில் எத்தனை பேருக்கு புக் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் ஆகணும்னு தெரியாது. ஸோ ஆஃபர் என்பது ஒரு லக்கில் கிடைக்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபரு. இதே மாதிரி தான் நமக்கு சாம்சங்கில் S சீரியஸ் மொபைல்ஸும் இது டைம் ஆக நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு பை நோ அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது, அந்த 128 GB வேரியண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு பை நோ கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து உங்களுக்கு 62,500 தான் போட்டிருக்கான். ஸோ இதில் ஒரு 10,000 ரூபா கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நைட்டு 12 மணிக்கே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேளை ப்ளஸ் மெம்பருக்கு மேபி புக் பண்ணியிருக்கலாம். அப்படி புக் பண்ணியிருந்தாலும் அவங்க ஒரு சில பேர் தான் வந்து இதில் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, அதில் கமெண்ட்ஸும் பண்ணுவாங்க. ஸோ நான் ப்ரைம் கஸ்டமர் நான் ப்ளஸ் மெம்பர்ஸ் தான் நிறையா வந்து வீடியோ போடுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து அவங்களுடைய அனுபவத்தை மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி நைட்டு 12 மணிலேருந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நாளைக்கோ அதுக்கு அடுத்த நாளோ ஒரு 2-3 டேஸில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பை நோ ஆப்ஷன் வந்து நமக்கு அந்த 50,000 ரூபா 53,000 ரூபா ப்ரைஸ் டேக் நமக்கு கார்டு ஆஃபர் போட்டு வர்றது பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆஃபர் டைம் ஓடிட்டே இருக்கும். 12/1, 12/2, 12/3ன்னு போகும்போது அந்த 53,000 ரூபா ப்ரைஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா 55,000 ரூபா, 57,000 ரூபா, 59,000 ரூபா, 60,000த்துக்கு கொண்டு வந்து நிறுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வருஷம் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க ஐஃபோனுக்கு. ஸோ ஒரு சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு ஃபுல் பேமெண்ட்டும் கட்டினதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இல்லை அன்றைக்கி நைட்டே நீங்கள் நைட்டு ஆர்டர்லாம் புக் பண்ணிவிட்டு பட்டு தூங்கி காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சல்னு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து ஐஃபோனுக்கு மட்டும் கிடையாது. எதெல்லாம் வந்து ரொம்பவே ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி மொபைல்ஸை புக் பண்ணும்போது எனக்கே நடந்திருக்கு. ஓகே, விவோவில் T3 Pro அப்படின்னு ஒரு ஆன்லைன் மொபைலை கன்சிடர் பண்ணுவோம். 22,000 ரூபா ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா.
ஸோ இது லான்ச் பண்ணும்போது 3000 கார்டு ஆஃபர் கொடுத்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 128 GB வேரியண்ட்டுக்கு 2500 தான் கார்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 3000 கொடுக்குறாங்க. பட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 2500 உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2500 கார்டு ஆஃபர் போக உங்களால் இந்த மொபைலை 22500 வாங்க முடியும். இதே மொபைல் உங்களுக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா IQ Z9s Pro அப்படிங்கிறது 22000 போட்டுருவாங்க. 22000 உங்களுக்கு இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இல்லை Realme GT 60 பார்த்தீங்கன்னா 25000 போட்டிருக்கு. அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். iPhone 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41000 ப்ரைஸ் போட்டுருவாங்க. ஸோ 39999 40000 வாங்கிக்கலான்னு போட்டுருவாங்க. பட் இப்போவே இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42000 போட்டுருக்காங்க. ஸோ 42000 உங்களுக்கு 2000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 1250 கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் 41000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நல்ல டீல் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா Z9s Pro. இதுக்கு 2000 கார்டு ஆஃபர் உங்களுக்கு அமேசானில் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட் இருக்குது. இந்த லெதர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விவோ மொபைல் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, 8 GB RAM 128 GB வேரியண்ட் 25000 இருக்குது. கார்டு ஆஃபர் வந்து உங்களுக்கு 3000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, டெபிட் கார்டு கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 3000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ அப்போ 3000 போக உங்களால் 22000 வாங்க முடியும். இங்கே 250 எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்களேன்னு கேட்கலாம் நீங்கள். அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா EMI டிரான்சாக்ஷனுக்கு. ஓகே, 2 மொபைலில் உங்களால் எந்த மொபைல் 22000 வாங்க முடியுதோ அந்த மொபைல் வாங்கிக்கிங்க. ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான் இது. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து இந்த Realme GT 60 செக் பண்ணி பார்த்துறோம் 25000 கிடைக்குதா அப்படிங்கிறத. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வேரியண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 8 128 UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வாங்கினீங்கன்னா கூப்பன் ஆஃபர் ஒரு 3000 கொடுக்குறாங்க. ப்ரைஸ் என்ன போட்டுருக்காங்கன்னா 30000 போட்டுருக்காங்க. ஆல்ரெடி வந்து கூப்பன் ஆஃபர் 4000 போட்டிருப்பாங்க, ப்ரைஸ் 31000 போட்டிருப்பாங்க. அந்த 1000 இதில் காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 25000 கிடைக்குது. நல்ல ஆஃபர் தான், நல்ல டீல் தான். ஸோ 25000 ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். பட் SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ OnePlusல Nord CE4 22,000 கிடைக்குது. அதுவும் ஒரு வந்து பெஸ்ட் டீல் தான். ஸோ OnePlusல Nord CE3ன்னு ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மொபைலை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் செக் பண்ணி பார்க்கலாம். OnePlus Nord CE3 பார்த்தீங்கன்னா 17000 போடுறாங்க, 128 GB வேரியண்ட்டு. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த மொபைல் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலில் உங்களுடைய Gmail போட்டு அதுலேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த Redmi Note 7 Pro அப்படிங்கிற மொபைல் இதில் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன்னா இதில் போய்ட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணி இதுலேருந்து நான் வந்து ஆர்டர் போட்டேன்னா தான் இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து ஒரு சிலதெல்லாம் செக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்போம். அதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அமேசானில் ஆர்டர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஃபிசிக்கலாக இந்த பெயிண்ட்டெல்லாம் உறிஞ்சிருக்கு, அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்க்ராச்சஸ் மாதிரி தெரியுது, டென்ட்டு மாதிரி தெரியுது அப்படின்னா பாடி டேமேஜ்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த மொபைலே பார்த்துட்டு. ஸோ அதனால் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி டேமேஜ்லாம் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதாவது இதில் நீங்கள் போய்ட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஓல்டு மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் யுவர் ஃபோன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் IMEI நம்பர் போட வேண்டி வரும். ஸோ Xiaomi அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் Note 7 Pro இதில் வேரியண்ட்டும் உங்களுக்கு காமிக்கும். 464 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3650 அப்படிங்கிறது எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க. பட் இந்த மொபைலே வந்து எக்ஸலண்ட் கண்டிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நேரில் வந்து செக் பண்ணுவாங்க. இதை பார்த்தோன்னே அப்படியே பாடி டேமேஜ் இது எக்ஸ்சேஞ்சில் எடுக்க மாட்டோன்னு அப்படியே கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வேணுன்னா காசு போட்டு எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3650 காமிக்குது. ஸோ இதில் நமக்கு செலக்ட் ஃபோன் கண்டிஷன் அப்படிங்கிறத செக் பண்ணி ஆகணும். இதில் நீங்கள் நோ டேமேஜ் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே இருக்கக்கூடாது. டென்ட்டு, கிராக்கு, ஸ்க்ராச்சஸ்ஸு, ஸோ லூஸ் பேனல் எதுவுமே இருக்கக்கூடாது. மிஸ்ஸிங் பார்ட்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவனும் வந்து செக் பண்ணுறான். செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்டே மொபைலை கொடுத்துட்டு இது வந்து டென்ட் இருக்குது, ஸ்க்ராட்ச் இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லிடுறான். ஸோ பாடி டேமேஜ், ஸ்க்ரீன் டேமேஜ் என்னென்ன சொல்கிறானோ எல்லாம் செக் பண்ணிங்க. நோ டேமேஜ்னால் நோ டேமேஜ்னு போட்டு கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா IMEI நம்பருக்கும் அதை போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டிஸ்பிளேலாம் டச் பண்ணி பார்க்கணும். வைஃபை செக் பண்ணணும், ப்ளூடூத் செக் பண்ணணும், எல்லாத்தையுமே செக் பண்ணணும். அதை செக் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போகிறீங்களோ அதுலேருந்து போட்டிங்கன்னா மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கும் அமேசானை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஃப்ளிப்கார்ட்டை பார்த்துருவோம்.
ஓகே, ஃப்ளிப்கார்ட்டில் 2 மொபைலுக்கும் இப்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. போக்கோ X6 Pro அண்டு F6 ரெண்டுமே ஆஃபர் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு 1000 ருபீஸ் தான் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. அவங்க 2000 கொடுக்கல. 21,000 இருக்கிற இந்த X6 Pro பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டு ஆஃபர் போக 20,000 கிடைக்குது. ஸோ 1000 ரூபா கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சில் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஓல்டு மொபைல் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு அது உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டோடனே உங்களோட மொபைல் வந்து 3,300 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதையும் சேர்த்து 4,300 ரூபா. அங்கே 3,650, இங்கே 3,300 தான் எடுக்கிறாங்க. ஸோ அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா இன்க்ளூட் பண்ணி 4,300ன்னு போடுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு பாடி டேமேஜ் இருக்குது அண்டு ஸ்க்ராச்சஸ் இருக்குது, ஸ்க்ரீன் டேமேஜ் இருக்குது, எக்கச்சக்கமான ஆப்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதில் நீங்கள் IMEI நம்பரையும் என்ட்ரு பண்ண தேவையில்ல, வேறு எந்த ஒர்க்குமே உங்களுக்கு கிடையாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் பை நவ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இந்த போக்கோ X6 ப்ரோக்கே நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேபி இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நடக்கலன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் மெம்பராக இருந்தால் ஒரு வேளை இப்போ நடக்கும். ஸோ நான் ப்ளஸ் மெம்பர் கிடையாது, அதனால் நைட்டு 12 மணிக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இதில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களும் வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க எப்படி செக் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய மொபைலில் எந்த வேலையும் கிடையாது, அவங்களே போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஆப்பை போட்டு இன்ஸ்டால் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்க்ரீனு, டிஸ்பிளே, வைஃபை, ப்ளூடூத்து எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே செக் பண்ணி முடிச்சுட்டு நெட்ஒர்க்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பாடி டேமேஜ் இருக்கா, இல்லை பெயிண்ட் விட்ருக்கா, இல்லை டென்ட் இருக்கா, ஸ்க்ராட்ச் இருக்கா, எதுவுமே இல்லைனாலும் ஏதாவது ஒன்று போட்டு ரெடியூஸ் பண்ணி எங்கள் ஆப் வந்து இவ்வளோ தூரம் கம்மி பண்ணி காமிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன ஃபைனலைஸ் பண்ணி சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஓகேன்னா எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்சை கேன்சல் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அதையும் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. போக்கோ F6ம் பார்த்திங்கன்னா நமக்கு 24,000க்கு கிடைக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருக்காங்க, ஒர்க் ஆகலை. அண்டு கார்டு ஆஃபர் ஆல்ரெடி போட்டிருந்தாங்க நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ அந்த கார்டு ஆஃபரையும் காணும். ஒருவேளை நிறைய பேர் வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரில. ஸோ கார்டு ஆஃபர் ஒரு 1000 ருபீஸ் போட்டிருந்தாங்க, 23,000 கிடச்சிது. இப்போ அந்த 1000 ரூபா கார்டு ஆஃபரை காணும். ஸோ பர்ச்சேஸ் அதிகமாக நடக்க உங்களுக்கு கார்டு ஆஃபர் தூக்கிடுவாங்க. நேற்று வரைக்கும் இந்த மொபைல் வந்து பை நவ் ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது, இப்போ பை நவ் ஆப்ஷன் இருக்குது. பட் கார்டு ஆஃபரை தூக்கிட்டாங்க. மேபி நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நிறைய பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா ப்ரைஸ்லேயும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எந்த மொபைல் வாங்காமல் இருக்காங்களோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிடித்த மொபைலில் செலக்ட் பண்ணுங்கள். கம்மியான விலையில் பெஸ்ட் டீல் எது கிடைக்குதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அண்டு முக்கியமாக உங்களுக்கு பிடித்த பிராண்ட்லேருந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் போர்டு இஷ்யூ இருக்குது, இதில் கோடு இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வெடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் OnePlusம் வாங்க முடியாது, போக்கோவும் வாங்க முடியாது, சாம்சங்கும் வாங்க முடியாது. சாம்சங்கில் தான் எக்கச்சக்கமான போர்டு இஷ்யூ இருக்குது. பட் அதை வந்து நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. போக்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெடிக்கிறது, போர்டு டெட் ஆகிறது எல்லாத்தையும் அதிகமாக பேசுவாங்க. பட் OnePlusலேயும் பார்த்தீங்கன்னா வெடிக்கிறது, கோடு விடுறது அதிகமாக இருக்கும். அதை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கி சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுங்கள். ஆஃபரில் தேவையில்லாத ஒரு மொபைலாக வாங்காதீங்க, தேவையான ஒரு மொபைலாக வாங்குங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.